வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது காரைக்குடி செய்தியாளர்களிடம் கேட்கலாம். வணக்கம். தற்போது அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன முத்துராமலிங்கம்? அந்த இருவர் யார்? எந்த கட்சி சார்பில் இந்த பணம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார். இவர் இந்த காலையில சாக்கோட்டை ஒன்றியத்தில் பேரூராட்சி பகுதியில் ஊராட்சி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் வாக்காளர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்திற்கு பெண்கள், ஆண்கள் என ஏராளமாக அழைத்து வரப்பட்டிருந்தனர். அந்த அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பூரா பணம் விநியோகிக்கப்படுவதாக தேர்தல் பறக்கும்படைக்கு ரகசிய தகவல் சென்றது. அதை கண்காணித்து வந்திருந்தனர். அதேபோல் தற்பொழுது அரியக்குடி அருகே கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த பிரச்சாரம் செய்து முடிந்து அவர் சென்ற பிறகு அங்கே கலந்து கொண்ட பெண்கள், ஆண்களுக்கு அருகில் இருந்த மண்டபத்தில் பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்தவர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டது. அப்பொழுது தேர்தல் பறக்கும்படை அதிகாரி செல்வி சுமதி அவர்கள் நேரடியாக அந்த சம்பவத்துக்கு சென்று அங்கு பணம் விநியோகம் செய்த வெங்கடாஜலம், சண்முநாதன் ஆகிய இருவரையும், வெங்கடாஜலம் மகன் சண்முநாதன் மற்றும் பாலதண்டாயுதம் ஆகிய இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இது தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக முதலாக இருவர் கைது செய்யப்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இது தொடர்பாக கார்த்திக் சிதம்பரம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இது சம்பந்தமாக அவர்கள் எதுவும் தற்பொழுது வரை எந்த இதுவும் சம்பந்தம் வரவில்லை. அவர்கள் அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு சென்று விட்டார்கள். மாலையில் தான் இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் பணம் விநியோகம் செய்ததாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முத்துராமலிங்கம், இந்த கைது அப்படின்றது ஒரு பக்கம், அதை தொடர்ந்து போலீசாரோ தேர்தல் அதிகாரிகளோ இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காகவோ அல்லது அங்கு அந்த ஏரியால பணப்பட்டுவாடா நடக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காகவோ மேலேதேனும் வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது பணம் பட்டுவாடா தடுப்பதற்கென்று தேர்தல் பறக்கும் படையினர் ஒவ்வொரு இடங்களிலும் கண்காணிக்கின்றனர், வாகன சோதனை ஈடுபடுகின்றனர். மேலும் பிரச்சாரங்களில் செல்லும் நபர்கள், பிரச்சாரம் செய்யும் வேட்பாளர்கள் பின்தொடர்ந்தே அந்த பறக்கும் படையிலும் செல்கின்றனர். அங்கு அவர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கின்றனர். இருந்தாலும் இது முழுக்க எதிர்க்கட்சியை சேர்ந்த வேட்பாளர் நபர்கள் மட்டுமே இந்த தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணித்து வருகின்றனர் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. ஏனால் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து எந்த தேர்தலும் பறக்கும் ஒரு இதாவே கண்டுக்கிறது இல்லை. அதாவது அவங்க செய்யறதை எதுவுமே தேர்தல் பறக்க கண்டுகொள்வதில்லை. எதிர்கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்கு என்ன செய்யக்கூடாதோ அதை வீடியோ எடுப்பது மற்றும் அவர்கள் பணம் கொடுப்பதை ரகசியமாக கண்காணித்து அவர்கள் கைது செய்யும் பணியில் தான் தற்பொழுது தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். முத்துராமலிங்கம், 2 பேர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதா நம்ம அந்த முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அந்த இருவரிடமும் விசாரணை நடைபெறுகிறதா? அவர்கள் ஏதேனும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களா? அவர் பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மற்றபடி அவர்களிடமிருந்து மேல் விசாரணை என்ன என்பதை அவர் ரகசியமாக வைத்திருப்பதால் அது சம்பந்தமாக முழு விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. அப்ப முத்துராமலிங்கம், இப்போ பணம் கொடுத்ததை அவர்கள் இருவரும், காங்கிரஸ் பிரமுகர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற பட்சத்துல தேர்தல் அதிகாரிகள் இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் வேறு ஏதேனும் எடுக்க இருக்கிறார்களா? கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது சம்பந்தமா தேர்தல் பறக்கும் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அந்த தகவல் அறிக்கையை பெற்றுக்கொண்டு இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார்கள். பிறகுதான் இது சம்பந்தமாக நடவடிக்கை வரும். என பிடிபட்ட பணம் 15,700 மட்டும் பிடிபட்டிருக்கிறது. பெரிய அளவில் தொகை பிடிபடவில்லை. அதனால் இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். முத்துராமலிங்கம், இந்த பிடிபட்ட 2 பேரும் காங்கிரஸில் ஏதேனும் பொறுப்பில் இருக்கிறார்களா? அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஒரு சாதாரண உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தான் இருக்கு. நன்றி முத்துராமலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் இருவர் கையில் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறி இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக எமது செய்தியாளர் முத்துராமலிங்கம் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்டோம். தொடர்ந்து இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை தொடர்ந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்
பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. நகை, வெள்ளி, தங்கம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்வதாக கூறி பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அரியக்குடி பகுதியில் பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த நிலையில் பிரச்சாரத்திற்கு வந்தவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த 15,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பணத்தை விநியோகம் செய்வதற்காக 2 காங்கிரஸ் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? காங்கிரஸ் பிரமுகர்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 15,500 ரூபாய் மட்டுமே பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் நடத்தக்கூடிய விசாரணையை தொடர்ந்து மேலதிகமாக பணம் பறிமுதல் செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி இதில் எழுகிறது. சிவகங்கை தொகுதியில் உண்மையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுகிறதா என்பது விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். இந்நிலையில் 2 காங்கிரஸ் பிரமுகர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக பணம் வைத்திருந்ததாக ஒரு 15,500 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் அந்த பணத்தை வைத்திருந்ததாக விசாரணையில் ஒப்புக்கொண்டதாகவும் நமது செய்தியாளர் முத்துராமலிங்கம் அங்கு களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை கேட்டோம். இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் தொடர்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரச்சாரங்களில் இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் இன்னும் மேலதிக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்.